மாறே வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணி எனக்கு அண்ணன் மாறே தம்பி மாறே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் ஏன் ஐயா மாறே அத்தை மாறே மாமா மாறே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாரும் மைத்த தருவாங்க வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணி எனக்கு ஏன் ஐயா மாறே அத்தை மாறே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணி எனக்கு அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அபோய் வணக்கம் உங்க சொத்துல பங்கு வேணு எனக்கு ஐயா மாறே அத்தை மாறே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஒண்ணுமே சொல்லல அவன் பாடிச்சிருக்கிறான் என்னடா எதுவுமே செய்யலையே ஹலோ வாங்க கெடா வெட்ட வந்து 37ஆம் ஆண்டு கிருஷ்ணதேவி விழாவுக்கு நண்பர்கள் மாலை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த கிராம பொன்மாலை அடிக்கிறது என்ன பண்ற 37ஆம் ஆண்டு கிருஷ்ணதேவி விழாவிற்கு நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கொடுக்கிறது போதும் கெடாய முட்டை வர்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கிய மாலை இன்னும் சிரிச்சா பண்ணணும் இது என்னடா இது மாலை தானே ஹலோ நீங்க கதம்ப போட்டா கூட நான் ஏத்துக்கிருவேன் ஆனா கரைச்சல் பண்ணா மட்டும் ஏத்துக்கிற மாட்டேன் இங்க பாரு உன் மண்டைக்கு சரியா இருக்கு காக்கடா மாதிரியே என்ன ப்ரோ போடுங்க ப்ரோ இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கும் கோயில்பட்டி செல்மா அவர்களுக்கு சின்ன நாகாச்சி கிராமத்தார் சார்பாக பொன்னாடைய போத்தி மலர் மாலை வெட்டிக்காரன் மிருதங்கக்காரில் பார்க்கும்போது எனக்கு அருமையான மண்டை எங்கள் அண்ணன் பாரு ஏன் ஏன் ஏய் வை காலையில் சத்திரக்குள்ளே வித்துக்குருவான் வை 5 ரூபா தரமாட்டாங்க என்ன பொழைக்க தெரியாமல் இருக்க தாளம் தோன்றிருக்கும் கோயில் பூஜாரி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடைய போத்தி மகிழ் வைக்கிறது சின்ன நாகாச்சி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய யாதவ பொதுமக்கள் சார்பாக அப்போ என்ன அள்ளிட்டு போறிய சாமிக்கு போடுங்க சாமிக்கு போடுங்க சாமி இல்லைன்னா நம்ம இல்லை அப்போ நீங்கள் தான் தலைவர் அப்போ என்ன பிறகிட்டு போறிய பிரதமர் தலைவர் ஏ செல்வராஜ் ஏ ப்ரோ ப்ரோ யூடியூப் பார்க்குறாங்க அவர் பேரு ஏ செல்வராஜ் உங்கள் பேர் என்ன உங்க பேர் என்ன மாலைய கொண்டு போறார் செல்வராசு இந்த ஒரு தலைவர் செல்வராசு செல்வராசு ஐயா வாங்கி தந்தார கொய்யா செல்வராசு ஐயா டொங்காசு அதுக்கு செல்வராசு ஐயா தானே நம்ம ஊரு தான் 100-200 கொடுத்தாத்தான் பாடுவேன் பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இப்படி மேடையெல்லாம் நான் பார்க்கல அருமையான மேடை கொட்டா ஓட்ட ஆள் யாரு கடைசியில் போட்டுட்டு நீயே 4 தண்ணி அங்கிருந்து என்னடா பண்ற நக்கல் பண்றீங்களா ப்ரோ ஏய் 800 மைக்க மாத்திட்டாங்க மைக்கு மேல பால்ட் இல்லடா கரண்ட் பால்ட்டா அவங்க கிறுக்கு பிடிச்சிருவாங்க கரண்ட் பால்ட்டா போஸ்ட் மரத்தை எறிகிறாங்க சத்திரக்கல்ல போய் எறிகிறாங்க அருமையான மைக் செட் உண்மையிலேயே சாலு செல்லம்மா சாலு தான் கூப்பிடுறாங்க சாலனி இசையகம் மென்னந்தி மென்னந்தி மாலை பொழுது நான் என்ன வரேன் வாயில கொடுத்துருவோம்ல வாகடமே நீ ஆக்காத பேசாம இந்தாங்க ப்ரோ ஒரு சாங் பாடிக்கிடுவான் அடா லவ்வர் நினைச்சிட்டேன் அவன் என்னை பார்த்தா அவனுக்கு பொம்பளை மாதிரி தெரியுதாடா அந்த அப்படின்றானே எக்கோ வச்சு ஏத்து அல்லோ 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 கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு சின்ன நாகாச்சி கிராமத்துல
கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. பக்கத்தூர்ல இருந்து என் உறவுகள் ஊரா சேர்ந்துருச்சு என் மாமா. பக்கத்தூர்ல இருந்து என் உறவுகள்லாம் சேர்ந்துருச்சு என் மாமா. ஊரு குத்த பார்க்கத்தானே ஏழையில மாமா. கூட்டரம்ப 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 கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டணில கூடி இருந்துச்சு நாடகம் பார்க்கறானே. ஆடு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆடு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடறந்த கூட்டத்தில நனநன்னானே. இந்த ஆடறந்த கூட்டத்தில நனநன்னானே. பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்த பாசத்தை நிடுவோம். பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்த பாசத்தை நிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில ஏழல மாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில ஏழல மாமா. ஒரு தரண்டரச்சு உள்ள சின்ன நாகாச்சி சத்திர குடி வட்டம் புள்ள. ஒரு தரண்டரச்சு ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு தரண்டரச்சு என் மாமா. மாமா நாடுது ரெண்டு ரச்சு என் மாமா. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஏழையில மாமா. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஏழையில மாமா. மடைய திறக்க வேணும் மச்சான். மட தண்ணி வெள்ளாமையில பாய வேணும். மடைய திறக்க வேணும். மட தண்ணி பாய வேணும் மச்சான். மட தண்ணி பாய வேணும். விவசாயம் செழிக்க வேணும் என் மாமா. விவசாயம் செழிக்க வேணும் என் மாமா. விவசாயம் செழிக்க வேணும் என் மாமா. வந்திருக்கும் அத்தனை பேருக்கு வணக்கம் சொன்னேன் ஏழையில மாமா. வந்திருக்கும் அத்தனை பேருக்கு வணக்கம் சொன்னேன் ஏழையில மாமா. போதும் போதும் கைக்கு பிடிச்ச கடா என்ன அடிச்சாலும் அதையே சம்பளமே. பேரன்பு கொண்டு மைக்கில் வைங்க. நீங்க ஏப்பா எது கட்டாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன அந்த புரோ என்ன நினைப்பேன். என்னை நக்கல் பண்றேன்னு நினைப்பேன். நான் எதுலையும் சீரியஸாகவும் பேச முடியல. இது நக்கல் மயிறு தானே. என்ன சிரிக்கிற சென கழுத்தி மாதிரி என்ன சிரிப்பு. அமைதியார் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேல இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று அன்போடு வந்த உறவுகளுக்கு வணக்கம். நாடகம் பார்க்க வந்துட்டு கணேஷ் கோயில தீர்ந்து போச்சு. கூட்டத்தில் எவன் பாக்கெட்டை நோண்டுறேன் எவன் லேசா கட்டவரில் உருட்டுறான்னு கவனித்து கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுக்கும் நம்மளை ஏற்றிட்டு வந்தவன் எங்கன்னு உட்காந்துருக்கேன் திருப்பி விட்டுட்டு போயிட்டான்னா ஒவ்வொருத்தனா கெஞ்சனுமே அப்படின்னு அவனை மட்டும் பார்த்து கொண்டு நாடகத்தை கவனிக்காத உறவுகளுக்கும் திருப்பி அன்டயத்திலே வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கதவை திறப்பாளா இல்லை உலக்கை எடுத்து வெதரில் அடிப்பாளா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த வாரத்தை பொம்பளையால் சிரிப்பை பாரு. சிச்சுக்க வீட்டில் புருஷனுக்கு சோறு விடாம தானே வந்தேன். எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா எப்படி எப்படி கண்டுபிடிச்சேன்னா விடுவேன். எப்படி எப்படின்னா கண்டுபிடிச்சு விட்டேன் அவ்வளோதான். அதே மாதிரி நாடகம் பார்க்கும்போது லவ்வர் ஃபோன் அடிக்கும்போது இந்த நேரத்தில் அடித்து விட்டால் நம்ம பேசினா இவங்க அறுப்பாங்க சொல்லி ஏங்கி கொண்டிருக்கின்ற என் உறவுகளே, எது எப்படி இருந்தாலும் உலகத்தில் வீரத்திலையும் முதலிடம் பாசத்திலையும் முதலிடம் எல்லாத்தையும் வாழ வச்சு அழகு பார்க்குறேன் யாருன்னா இங்கே இருக்க என் தமிழனை தவிர யாருமே. அதே மாதிரி பொங்குன பீரில் சிப்ஸை போட்டு நிப்பாட்டணும்னு வந்தேன்.
எல்லாருமே நம்ம ஒற்றுமையா நம்ம இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு ஆளோட ஒரு ஆள் சரிசமமா இருந்தா விட்டுருவேன். உன்னை விட்டுவிட்டு அவன் 2 மாடி கட்டினான்னு அவன் தொலைஞ்சேன். காலையில் அவன் முழிக்கும் போது கழுத்தரிப்பேன், சேவ மண்டையில் தான் முழிப்பேன். சேவ மண்டை அறுத்து பதச்சி வச்சுருவேன், அங்கேயே தகடை வெட்டிடுவேன். பொம்பளை ஊரம் எலும்புச்சம்பளம் தான். அப்போ இதே ஒர்க்கு தானே ப்ரோ? நோட் பண்ணிக்கங்கடா அவனை காலி பண்ணிடுவாங்க. ஆனால் உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்தா பார்க்குறேன். நல்ல மனிதர். இந்த நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்னா, எப்போ தெரியும்? செத்தாத்தேன், போலீஸ் வந்ததுக்கப்புறமா. காவல்துறை ஐயா உள்ள ஒருத்தன் கணேஷ் போயில ஓட்டுறேன், ஆளு சூத்து ஊத்தி மாதிரி இருப்பேன், மருதமணி 7 வாயிட்டு வச்சிருக்காயா. போதும் போதும், அவன் தன்னால அவன் வெதரை சமக்கூடிய பத்துறியா, நீ ஊயின்னு கத்திடுது. எங்க அண்ணே வார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன். ஏன் இன்னைக்கு மருதம் பண்ணிக்கிட்டு வர மாட்டேன்? ஏன்னு கேளு, நல்ல உள்ளே டான்ஸை போட்டிருக்கேன். அவன் ஆளு பார்த்தா கட்லா மண்டை மாதிரியே இருக்காடா தான். இவன் எங்க அண்ணே, அவனுக்கு லேசா ஒத்த கண்ணு தெரியாது, பக்கத்துல போயிட்டு இருந்தா ஒண்ணுக்கு இருக்க பண்ணிடல, இங்கே இருக்காதியடா மேடை கரைஞ்சிடான். உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி இந்த காசை வாங்கிட்டு போய் நான் சலுப்புடேன். இந்த வரு ஓடியாடுற மடு ஆடுது. எப்படி காமெடி வந்தேன் மத்தியா. ஐ லைக் யூ. எப்போ நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்னா, இலைய சூத்து பற்றி மேனே நான் புலந்துருவேன், அதெல்லாம் உங்கள் ஆத்தைப்பட்ட வச்சுக்கிறேன். என்ன எல்லாரும் தப்பிக்கிட்டே இருக்கே தவளை மாதிரி. நான் ஒரு ஊர் மேடைக்கு வந்துட்டேன்னா 5 மணி வரைக்கும் அந்த ஊர் என் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, பருப்பு வேகலை. 1 மணிக்கெல்லாம் நீங்கள் போயிடுறீங்களா, ஒத்தையில் வர பயந்து கிடக்கு. ஆனால் இந்த நாடகத்தில் நான் பெரிய ஆள் அல்ல, வந்திருக்க நாடக நடிகர் அத்தனை பேருமே பெரிய ஆள் அல்ல. விடிய விடிய உழைக்கக்கூடிய அந்த 4 பேர் தான் பெரிய. நடிகனுக்கு ஓய்வு இருக்கும் பங்காளி. இப்போ உள்ள போங்க, வள்ளி புருஷன்ட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க? ஆமாம், சோத்துல தண்ணி ஊற்றிட்டீங்களா? சரி, இங்கே எப்போத்தான் எம்கேஆர் வெளியே போயிருக்காரு, வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன், பவுடர் போடுறேன், டான்ஸு லவர்கிட்ட நேரம் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. மருதம் பண்ணி ஒன்று அமையலையா, பிட்டு படம் பார்ப்பேன். அது ஒரு ஜோக்கா? இதில் சமாளிப்பாங்க. வீட்டில் அம்மா அப்பா இருக்கும்போது லவ்வர் ஃபோன் அடிச்சுன்னா ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், மறு வார்த்தை சொல்ல மாட்டேன். சொல்கிறா சொல்கிறான், அது உடனே சதீஷ், இடியட் சதீஷ் எங்கடா இருக்கேன், இவன் முன்ன புரட்டா பிச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். அவன் சொல்லியான் பாரு, உனக்காக சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணுறேன்டா, அங்கே சால்டா கரெக்டாக கத்திக்கிட்டு கிடப்பேன். ஆனால் சொல்கிறான்னு இதில் என்னென்னா, காதலிச்சவங்களுக்கு தான் அந்த இனிமை தெரியும். உண்மைதான், அது பெரிய ஒரு அன்பு. காதலிக்காத மனுஷனே கிடையாது. ஆனால் இனிமேல் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன் இளைஞருக்கெல்லாம். லவ்வர் ஃபோன் எடுத்தா சாப்பிட்டியா, தூங்குடா, காலையில் பேசுறேன்னு வச்சு தொலை. வைக்க மாட்டேன். சாப்பிட்டியாடா, அது சாப்பிட்டேன்டான வைக்கணும்ல, வைக்க மாட்டேன். என்ன அரிசி, அது நவாப்பு, இவன் ரேசரிசியை தின்றுருப்பேன், அள்ளி விடுவேன். எங்கள் வீட்லேயும் அதே பிராண்டு தான். நான் 3 படிக்கும் போது எங்கள் அப்பா காலை பிச்சைக்கார பையமே விடவே மாட்டேன். அடுத்து அந்த பிள்ளை வைப்பானா, வைக்க மாட்டேன். இவன் லைஸாக கேட்பேன், பொழுது போகணும்ல, சமைச்சது சிலிண்டரா ஸ்டவ்வா? அந்த பிள்ளை சிலிண்டர் தான்டா சதீஷ், எங்கள் வீட்லேயும் சிலிண்டர் தான். பார்த்தா விறக போட்டு அம்மா ஊதாங்கொலையில் பூன்னு ஊதிட்டு இருக்கும். என்னடா ஒரு மாதிரியா சத்தம் வருது, அது எங்கள் வீட்டு பூனை. இவன் திருப்பி அள்ளி விடுவேன். குக்கரில் வச்சிங்களா சட்டியில் வச்சிங்களா? கடைசியில் ஒரு வார்த்தை கேட்பேன், விட மாட்டேன். நைட்டி போட்டிருக்கியா பாவாடை கட்டியிருக்கியா? அந்த பிள்ளை நைட்டி தான். சட்டி போட்டிருக்கேன். இவன் அந்த பிள்ளை சட்டி தான், அதில் பொம்மை படம் இருக்கா? ஏன்? இதுதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு.
அதுலேயும் வீடியோ காலில் பேசும்போது பார்க்கணும் யார் வந்துட்டா உடனே இந்த நல்லா பேசுறீங்களா கவனிவேன் செல்லம் சொல்கிறான் ஆய்வின்னு யாராவது வந்துட்டா அப்புறம் ஆமாண்ணே 3 கிலோ கறி தானே 3 கிலோ கறி தான் ஆமாம்மா ஆமாம்மா 200 4 கிலோ விட்டுங்க அவன் அங்கிட்டு போனதுக்கப்புறம் சொல்கிறா அவன் மச்சான் மயிறு அவன் யாருக்கு மரியாதை கிடையாது. ஒரே விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏமாத்துறோம். ஒரே விஷயம் இங்கே இருக்க அத்தனை பேரையும் நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு உங்கள் மனைவி பேரை நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் இன்னொருத்தையும் பொண்டாட்டி பேரை எல்லாருமே சொல்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அடுத்தையும் பொண்டாட்டி பேரை எல்லாரும் டெய்லி சொல்லாமல் இருக்க மாட்டேன். யாருன்னு கேள்வேன், ஹலோ செல்ஃபோனை கண்டுபிடிச்சேன் பொண்டாட்டி பேர் ஹலோ. அவன் பொண்டாட்டியை சொல்லிக்கிட்டு இருக்க வெக்கம் இல்லை, எனக்கே வெக்கம் இல்லை. எதுத்து கேட்டுருவாங்க, நான் முந்திக்கிடுவேன். நான் அதைத்தான் சொல்கிறேன் ப்ரோ. எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். திருப்பி நாடகம் விட்டு போகிறது தூக்க வரிச்சோடு நீங்கள் பொறுமையாக அமைதியாக போகணும். ஏன்னா இந்த உலகத்தில் இனிமேல் எம்கேஆர் கிடையாது. நீங்கள் நம்ம அத்தனை பேர் நம்ம பிறக்க போகிறது கிடையாது. நீங்கள் இருக்க வரைக்கும் எனக்கு பெரிய சொந்தம்னா உங்களை விட்டு எனக்கு யாருமே இல்லை. நான் இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நடத்துகிறேன், இல்லாதவளுக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா இந்த நாடக கலையை வச்சுட்டேன். இது ஒரு கலை. அதுக்கப்புறம் வெளியில் நான் வந்து கடவுளாக பார்க்கக்கூடியது இங்கே இருக்குது என் சொந்த பந்தம் எல்லாத்த பற்றி, வேறு யாரும் இல்லை எனக்கு. அதுக்காக போய் ஜவராஜாக்காரன்ட்ட கேட்க முடியுமா? ஒரு ஊரில் எனக்கு ஞாபகம் இருக்குது, கமுதி பக்கம் ஒரு 7-8 வருஷம் இருக்கேன். வெளியில் வந்தேன், ஒரே மாதிரி பயல்களாக உட்காந்தாங்க. நான் இது என்னமோ சொல்கிறேன், அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். என்னன்னு பார்த்தா சோலாரில் வேலை ஆக்குற இந்திக்காரங்களாம் அவங்க. நாரசின்னு முடிஞ்சோடனே ஒருத்தனை எழுப்பி எந்தூர்னே அப்படின்ட்டேன். கேப்பையா கேப்ப அரைக்க சொல்கிறானே, நம்ம இன்னும் இடத்துல எந்த மிஷினில் ஓட்டு அரைக்கிறதுன்னு. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுது, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் பார்க்குறான், இந்தியாவுக்குள்ளே வெளி மாநிலம் இருக்கு வர, இந்தியா மாநிலம். தமிழ்நாட்டை விட்டு போனால் என் தமிழனை அடிக்கிறேன். நல்லா கவனித்து பார்க்கணும் எல்லாருமே. ஆனால் எந்த மாநிலம் இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் அடுத்தவனை வாழ வச்சு பார்க்கக்கூடிய என் தமிழன் எத்தனை நன்றி சொன்னாலும் ஈடாக. இந்த சவுண்டு வரையா? என்னடா சவுண்டு? என்னது ஜென்ரேட்டா? அங்கே வேணாம், இங்கே ஒன்று வை. டிஸ்டர்ப் இருக்கு. இதில் என்னென்னா ஓனர் ஜென்ரேட்டர் நிப்பாட்டிட்டு ஒரு ஊரில் பயங்கரமாக கற்று காமிச்சார். ஆமாம் எம்கேஆர் ஜென்ரேட்டர் இருக்குது, போட்டு விட்டோம்னா ஊரே எரியும்ட்டார். ஆனால் களவாணி பைய வந்தது இந்த முண்டைக்கு தெரியலை. அவன் ஜென்ரேட்டரை டாட்டாஜியில் கட்டி இழுத்துட்டு போயிட்டு ஜென்ரேட்டர் இருந்த இடத்துல பழைய டிவி பிட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அது வெட்டு வேறு வெட்டு வேறு வெட்டு வேறு வெட்டு வேறுன்னு பெட்ரோல் இல்லாமல் உதஞ்சு கிரிச்சு பிடிச்சி சுற்றி அந்த இடத்தையே குழி வரிச்சிருச்சு. அதே மாதிரி உலகத்தில் களவாங்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாருமே வெவ்வேறு துறையில் ஒவ்வொரு வேலையில் இருப்பீங்க. அத்தனை வேலைகளையுமே புனிதமானது புனிதமானது. ஒரு பாட்டை பாடுவான், தம்பி பாலி மேத்துறா. ஹலோ ஹலோ ப்ரோ, கல்யாணம் ஆயிடுச்சா? உள்ள வா, ஒரு 2 லேடிஸ் நம்பர் தரேன். இன்னும் தூங்கவே மாட்டேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், போன குறுக்க போனா நான் பாடவே 500 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன். சத்திரக்குடி பைபாஸ்ல நல்ல ரேட்டுக்கு போதுன்னு 5 ஏக்கர் வாங்கி போட்டு இருந்தேன். மற்றவங்க எல்லாம் 15,000க்கு 20,000க்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு பணத்து முறை காட்டுறதுக்காக 1.25 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். படக்குன்னு சட்டையை கலட்டினா பளிச்சுன்னு தெரியறதுக்காக 35 பவனா முறுக்கு செயினை கழுத்துல போட்டு வச்சிருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைக்கு 150 பவன் நகை எடுத்திருந்தேன். ஸ்விஃப்ட் டிசைர் காரு பத்தாதுன்னு ஃபார்ச்சுனர் காரை வாங்கி வச்சிருந்தேன். பணம் பெருத்து போச்சு, டென்ஷனா இருக்கு, என்ன செய்யறதுன்னு ராமன் நாட்டுல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிரு 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து
பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் புதுசா குடிக்கையில மேல பறந்த இருக்கிற விஷமிதுடா இருக்க இருக்க கொள்ளுதாடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன் அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன் போட்டிருந்த முறத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு விட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட சரக்கடிச்சு எந்த விஷயத்துக்கு போனாலும் கவனி புருக்கான்னு ஓசியில வாங்கி குடிச்சு உடலந்தாண்டா வெந்தது 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாமே எனக்கு தேவையில்லை பெத்த தாய் தேப்பையும் கூட முக்கியம் கிடையாது சொந்தக்கார கூட முக்கியம் கிடையாதுன்னு தண்ணி கப்பு சைடிச்சு கம்பு கூட்ட மோந்து வாத்து தொடர்ந்து 20 வருஷமா குடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் புதுசா குடிக்கையில மேல பறந்த அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டு வட்டிக்கு பணம் வாங்கி செட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு பணம் வாங்கி வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டின் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே இந்த பிறவியை தவிர அடுத்து நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது நீங்கள் எல்லாம் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் இப்ப குடிக்காத ஆளுக்கு மட்டும் நான் பாடின பாட்டு குடிக்கும் குடிச்சாலும் ஊர நீ மனசுக்குள்ள ஓத்தாங்கம்மான்னு வைவ இந்த பாட்டை என்ன மயத்துக்குவேன் பாடுனேன் அப்படின்னு என்ன வஞ்சாலும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு கைதட்டின எங்கள் அப்புக்கு மட்டும் நன்றி, ரொம்ப நன்றி. கைதட்டின ஆளுக கூட நன்றி. நீங்கள்லாம் வந்து லைட்டாக நினச்சிங்களா? கைதட்டலாம் ப்ரோ, நல்ல சாங் தான். இதுலேயும் நம்ம ஆளு யோசிச்சுதான் தட்டுவேன். என்ன மயத்தை பிடிச்சி விட்டேன் அவனுக்கு கைதட்டு. அவன் அப்படித்தான்டா சொல்லுவேன், தட்டாது. ஏன்னா நான் அங்கிருந்து பார்த்து தான் நடிகனை வந்தேன். நீ என்னென்ன பேசுறியோ எல்லாம் தெரியும்.
டான்ஸுக்கார பிள்ளைய பார்க்கும்போது பூரா முகத்தையா பார்ப்ப. அங்கிட்டு போய் பேசுவேன், அந்த பிள்ளைக்கு நல்லா பட்டாபிச்சுரா கட்டுரையும் கொடுத்து வச்சு போவேன். ஏன் அதை வச்சு கிரைண்டர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறதா? நாடக உலகத்திலே பெண்கள் தான் ரொம்ப கஷ்டம். நம்ம அக்கா தங்கச்சி ஆட விட்டு மேடையில் நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த பிள்ளைய மேடையிலே தன்னுடைய மனத்தை கூட பார்க்காம குடும்பத்துக்காக கஷ்டப்படுவார். இந்த தமிழச்சி எல்லாம் எம்கேஆர் வணங்குறேன். நான் அப்பப்போ மேடையில் கட்டி பிடிக்கிறோம்னா பப்புன்னு ஆதி காலத்துலேருந்து இப்படி ஆகி போச்சு. பப்புன்னு இருந்தால் டான்ஸை கட்டி பிடிக்கணும். இவன் திரிகிட்டே இருக்கேன். இவன் நிற்கிற சீரு அவன் மூஞ்சியை பார்த்தா நீ கருது வண்டி ஓட்டியிருப்பேன்டா. கருது வண்டியெல்லாம் நான் அன்றைக்கி யூடியூப்பில் சொல்கிறேன். எல்லா தொழிலுமே புனிதமானது. இந்த கருது வண்டியை ஓட்டுற ஆளுங்க பாட்டை மெதுவாக அரைக்குழா மாதிரி கத்த விட்டுட்டு பூங்காத்து அந்த வயக்காட்டுக்காரன் கூளை அரிச்சவனை ஏற்றி இறக்கிட்டேன். அப்புறம் அவனுக்கு பாட்டு போட்டாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. அதுக்காட அவன் நெல்ல விளைய வச்சேன். இந்த உலகத்தில் எல்லாரும் மேடை மேடைக்கு சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்புறம் வட்டாரத்தினுள்ளே ஏழைய விவசாய பெருங்குடி மக்களே, ஏன் விவசாய ஏழை கிடையாது. நம்மளுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய என் விவசாயம் எல்லாம் நம்ம தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்னா விவசாயம். என்ன விவசாய ஏழை? என் விவசாயி சேத்துல கால கேட்டா எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் நீ சோத்துல கை வைக்க முடியாது. ஆமா, வயக்காட்டு பக்கமே போயிருக்க மாட்டேன் தம்பி. ஆமா, நம்ம கேப்பம் பார்க்குவேன். அப்பா சொல்லுவாரு, டேய் எனக்கு ஒரு மாதிரி அலுப்பா இருக்குடா, அந்த வாமனையை மாற்றி விட்டு போடா. போப்பா, என்ன வாமட எவனாவது மாற்றி விட்டு சொல்லுப்பா. அம்மா சொல்லும், எங்கடா வர? சத்திரக்குடி வரேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா, ஒரு 3 புரோட்டா வாங்கிட்டு வாடா. என்ன புரோட்டா? 5 குடி, எனக்கு மீட்டிங் இருக்கு. என்ன மீட்டிங்கு? போய் சீரட்டு அடிப்பேன் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து. மீட்டிங்க அதெல்லாம் நடக்கும் ஐயா. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் தகப்பன் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கல்வி போய்விடும். ஏன்னா தகப்பனுடைய சுமையை அவன் சுமக்க ஆரம்பிச்சிருவேன், தாயை கலங்க விட மாட்டேன். ஆனால் தாய் இல்லைன்னால் அறுசுவை உணவு போயிடும். உண்மை அதான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அம்மா என்னென்ன சொன்னிச்சோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிடுவேன். அது செத்ததுக்கப்புறம் ஒருத்தன் அவங்க அம்மா கேட்டிருக்கு, ஸ்வீட் வாங்கிட்டு வாடான்னு. வா அப்படின்னு எத்தியிருக்கேன். செத்ததுக்கப்புறம் போட்டாவை பெருசாக 3க்கு 4 பிரேம் பண்ணி 25 கிலோ ஸ்வீட்டை குமிச்சு பக்கத்தில் பக்காடி லெமனை அடிச்சுக்கிட்டே அழுதுருக்கேன். அம்மா ஸ்வீட்டு கேட்டா 25 கிலோவா வந்து சாப்பிடுவா. நோத்தா என்னடா போட்டா உடச்சிட்டு வந்தா சாப்பிட்டு போய் படுப்பா. டே என்னடா வச்சுக்கலாம் பேலை இந்த மாதிரி. டே தம்பி நான் குறிப்பு தெரிச்சு போகிறான். இதில் இந்த பயலுக ஐயா இப்போ தானே நம்மெல்லாம் கேக்கு வெட்டுறான். சின்ன வயசில் அம்மா பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்பாங்க அப்படி சொல்கிறான். இவன் மூத்திரத்தை குடிதான், இவன் மூத்திரத்தை குடிக்கணும். ஆனால் குடிக்கக்கூடாது. பிராண்டை மாற்றி மாற்றி அடிச்சிருப்பேன். குடிச்சவனுக்கு தாலி வெட்டிடுறான். வடக்கு 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 வெட்டி அவன் சொன்னான். ஏன் அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்த நாளைக்கு கேசரி கிண்டி வீடு வீடாக கொடுத்துட்டு வாப்பா, அவன் பெரியப்பா வீட்டு கொடுறான், சித்தி வீட்டு கொடுத்துட்டியா போய் கொடுத்துட்டு வா. எல்லார்ட்டையும் கேசரியை கொடுத்து விட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு விபூதி வச்சு விடுவாங்க. அதுலேயும் சில பேர் போய் கேசரியை கொடுத்துட்டு வரமாட்டேன், 10-20 கொடுப்பாங்கன்னு அங்கேயே நிற்பேன். அவங்க எப்பாய் அதுலேயும் சில நான் அப்படித்தான் எங்கள் அம்மா கொடுத்து விடுச்சு எங்கள் ஐயாட்ட. எங்கள் ஐயா பெரிய கோடாங்க. அவர் அங்கே அப்பத்தாவும் தனியாக இருந்தாங்க ஒரு வீட்டில். உங்கள் ஐயாட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு வச்சு எங்கள் அம்மா கேசரியை கொண்டு போனேன். எங்கள் ஐயா என்ன பண்ணிட்டாரு, கேசரியை ஒன்று முண்டை போய் வாங்கணும், இல்லைன்னா தின்னுட்டு அங்கிட்டு போடான்னு சொல்லணும். கேசரி தட்டோடு ஆடிட்டான்டா. ஏன் முண்டை நீர்மலாடி அடிக்கிறேன், அதுக்கு அது சாமியாட்ட ஆடினா நீர்மலாடி அடிக்கிறேன். ஆடி பிறந்த நாள் அப்படின்னு சாட்டைக்கிட்ட என்னை பிடிச்சிட்டேன் மதக்கு வதக்குன்னு. நான் தடுப்பாக வந்து எங்கள் அம்மாட்ட எம்மா அடிச்சு விட்டியாம்மா. எங்கள் அம்மா அவன் பொடுக்குன்னு போக பொட்டலாக போக கேசரி கொடுக்குறவனுக்கு
அப்ப நம்ம கேசரியை வச்சு பிறந்த நாள் கொண்டாடணும். இப்ப கேக்கு. அந்த கேக்கை எவனாவது நிம்மதியா தின்றுருக்கியா? 5 கிலோவை சேர்ந்து வாங்குவாங்க, உம்பிட்டு கூட வராது. அதுல என்ன பண்ணுவாங்க, இந்த நீளத்துல நீக்குற கரை மாதிரி ஒரு ஓசு மாதிரி அடிக்கிறாங்கப்பா. தப்புண்டா அடிச்ச உடனே கேக்க மம்பட்டிக்கிட்ட வெட்டுறேன். வெட்டி வரப்பு மாதிரி பூசி அந்த பிறந்த நாள் கொண்டாடுறேன் பாரு. அவனை மூச்சு திணற வச்சு அள்ளிக்கிட்டு மூஞ்சில அப்படியே அவன் திணிச்சு என்னடா என்ன என்ன பழக்கம் ப்ரோ? என்ன பழக்கம்? கடைசியில கேட்க எவனும் திங்காம கேட்க செதறி அங்கிருந்து ஒரு பொம்பளை தண்ணி எடுத்துட்டு வந்து குடத்தோட வலிக்கு விழுந்து மூக்காந்தண்ட அடிபட்டு 108 வந்து வியாமியா வியாமியா. என்ன என்ன அறிவு சார்ந்த விஷயம் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம், என் இளைஞர்களை தவறு சொல்லவில்லை. அன்பை பரிமாறுவது எப்படி என்றால், நீ 5 லட்சத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடினாலும் அந்த பிறந்த நாள் கொண்டாடுறவன் கன்னத்தை ஒரு முத்தம் கொடு. அதுதான் பெரிய இனிமை. அதுக்காக பொம்பளை புள்ள வெட்டிக்கிட்டு இருக்கோம். எம்கேஆர் அண்ணே சொல்லிட்டாருன்னு எவனும் வண்டி எடுத்துட்டு போனேன்னா மணிக்கட்டோட உடச்சு விடுவேன். அண்ணே சொன்னிச்சு எல்லாம் இந்த கிளம்பிடுவாங்க. எம்கேஆர் அண்ணே சொன்னிச்சுலடா எதுவுமே வாங்கக்கூடாதுடா. அந்த பிள்ளைக்கு போய் அண்ணே சொன்ன மாதிரி முத்தம் கொடுப்போம்னு எத்து பொல்லோட கொடுக்கணும். ஈஹின்ட்டு தலை கண்ணத்துல புடிங்கி. கல்யாண வீட்டில் ஏத்தாய் இந்த உட்காந்துருக்கல நரைச்ச மண்டை ஏத்தாய், உங்க காலத்துல கல்யாணம் எப்படி? ஒரு கொட்டகை தான் இப்படி கீத்தி தட்டி போடுவாங்க, போட்டுக்கிட்டு ஒரு போர்வை வரிப்பாங்க. ஊர்ல ஒரு பெரிய தலைவர் வருவார், ஊர்ல பெரிய மனுஷன் வந்து தாலியை எடுத்து கொடுப்பாரு. தாலியை கட்டின உடனே அப்படியே பொதுவில் சபையில் காலில் விழுவாங்க. விழுந்த உடனே அவங்க வாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க பொண்ணு மாப்பிள்ளை. இப்போ அப்படி கிடையாது. தாலி கட்டிலேருந்து ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு வருவாங்க. இவர் யாருப்பா? அவன் மாப்பிள்ளை. சித்தி புருஷன்டா தெரியலையாப்பா, ஈரோட்டில் இரும்பு கம்பெனி வச்சிருக்காரு. விழுந்துட்டாங்க, மட்டாரம் விழுந்து கும்பிட்டாங்க. அடுத்து ஒரு ஆள் வந்தார். இவர் யாரு? பெரியப்பாடா, இவர் தான்டா சத்திரக்குள்ள கறிக்கட்டை வச்சிருக்காரு. இவனை பார்த்ததே இல்லையாப்பா. விழுங்கடா. 50 பேத்துல விழுந்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளை. அடுத்து ஒரு ஆள் காலில் விழுந்தாங்க. வாரு அந்த காலில் விழுந்தால் அழுதுட்டேன். தேமி தேமி ஏன் காலில் எதுக்குடா விழுந்தியே? நான் வெளியே பலூன் வைக்க வந்தவன்டா. அவன் பலூன் வைக்க வந்த அந்த கருவா பைய ஓவரா பண்றாடா என் தம்பி. நன்றி நன்றி. அதனால நோட்டீஸை படிப்போம். நேர காலமும் இல்லை. நான் பேசிக்கிட்டே இருந்தா கிறுக்கை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். நாடகம் பேச வந்தாலும் இருக்கீங்களா? அப்போ யார்கிட்ட பேசணும்னே தெரியலையே. ராமநாதபுரம் மாவட்டம் நேரம். ஏ தம்பி, என்னடா நீ படிக்க விடுங்கடா. இதுல ஒரு காமெடி இருக்குடா. இந்த மை செட்டு போறல என் தம்பி சாலனி, இது சூப்பர் மை செட். எடுத்துக்கிறத வச்சு தொலைச்சிடாத. நல்ல மை செட் தான் சொல்றேன். எங்க மச்சான் மை செட் வச்சிருக்காரு. அவர் எப்போ பார்த்தாலும் தாலி பெருமை மயிலாத்தையும் சொல்லுவேன். என்ன மச்சான் செட்டு எங்கே பிடிக்குது? மாப்பிள்ள இப்போ வந்து 2 ஊப்பர் வாங்கியிருக்கேன். ஆமாம் அதுறேன் ஒரு நம்ம செட்டு தான். குழாயெல்லாம் முத மாதிரி ஏறலாம் கட்ட வேணாம், இங்கேருந்து லிஃப்ட்டில் ஏற்றுறேன். ஆனால் முண்டை அந்த 2 குழா தான் வச்சுருக்கேன். அவன் ஒரு ஊரில் செட்டை கட்டி விட்டு ஊரில் வந்து அம்பலார் சொன்னார், மை செட்டு போடுற தம்பி எங்கள் மச்சான். எனங்கய்யா அண்ணன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, பொண்ணு வருஷம்லாம் எல்லாத்தையும் வர சொல்லுப்பு, ஊருக்காரெல்லாம் போகிறான், சாப்பாடு பூரா அப்படியே கிடக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அலௌன்ஸ் பண்றாரு. அம்பலார் ஒரு அற விட்டார். சோத்துக்கு வர சொல்றியா வீட்டில் படுக்க சொல்றியாரா? எனக்கே ஒரு மசரும் புரியல. மறுபடியும் சொல்லியிருக்கேன், அப்படியெல்லாம் இல்லாமல் சாலனி இந்த நேரத்தில் போன் வருது. எச்சுக்கல பயிலாத்தான் இருப்பேன். யாரு சொல்லு? அம்மாவா? சத்தியம் பண்றா சுடத்தாமத்தி.
டொங்கா சாப்பிட்றோம். எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் போகலூர் ஒன்றியம் சின்ன நாகாச்சி கிராமத்திலே அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பாமா ருக்மணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலய 37ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் குதிரையை காணம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 10 தேதி ஹலோ 10ஆம் தேதி என்ன ப்ரோ 26/8/2024 திங்கட்கிழமை சரியாக 10 கிழமையில் கோயில் முன்பாக அமைந்துள்ள பழைய தட்டியும் கம்மா மண்ணும் என்னடா அது சிவப்பு துணி 300 ரூபா வாடகை எல்லாம் போட்டிருக்கா. உள்ளே 7 தட்டியை காணாம். இத்து போன 2 மூங்கி. இந்த சிங்கார கலையரங்கில் சத்திரக்குடி ஐயா 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 ஹலோ காவல்துறை ஐயா தூங்காதீங்க ப்ரோ. எப்படி கலாச்சாரம் பார்த்தீங்களா? ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா கடமை செய்வாங்க. அவர்களுக்கு நம்ம தவறு செஞ்சால் மட்டும் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கார்கள். காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு எனக்கு அதிக நண்பர்கள்னா அவங்க தான். நான் இதில் சில பேர் நீ 3 பேராக போகும்போது கவனிச்சிருக்கியா? 3 பேராக போகும்போது பின்னாடி உட்காந்துருக்கேன் சொல்லுவேன், ஏய் சத்திரக்குடி முக்குல போலீஸ் நிற்கதான்ப்பா. அவன் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய் எங்கள் பெரியப்பா இன்ஸ்பெக்டர்ப்பா, பெரியப்பா இன்ஸ்பெக்டர் வா பாப்போம்ட்டு போலீஸ் பிடிச்ச உடனே அவன் போட்டு விட்டுருவேன். ஐயா பெரியப்பா இன்ஸ்பெக்டரா? டேய் உன் பெரியப்பா எங்கே வேலைக்காரு? இருந்தாருங்கய்யா. முதல் இருந்தாங்க ராம்நாட்டில் இருந்தாருங்கய்யா. தவசி ஏட்டையா தெரியுமாயா? அப்படி இப்படின்ட்டுவேன். இப்போ ரிட்டையர் ஆகி 13 வருஷம் ஆச்சு. ஐயா உண்மைதானையா? அதில் இங்கேருந்து சரக்கு வாங்க போவாங்க. போலீஸ் பிடிச்சோடனே அடி வேம்பாரு ஒரு அடி. என் பொண்டாட்டி மாசமாக சேர்த்துருக்குங்க. பிள்ளை பரண்டு கிடக்காமையா? டேய் என்ன மைதா மாவுளைய பரண்டு கிடக்கு? லைசன்ஸ் எங்கடா? லைசன்ஸு குளிச்சையா? சட்டியை கலட்டி போட்டு அப்படியா எப்படி சொல்றேன் பாரு. சென்ட்ரிங் போடுற கதையெல்லாம் எங்க மானாமரில் நடந்தது. பைக்கை மறைச்சவனே ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டேன். கம்பை வச்சு எரிஞ்சார் வரு. அந்த கம்பை கொண்டு போய் ஆடு மேய்க்க போயிட்டேன். அதே மாதிரி நான் நகைச்சுவைக்காக சொல்லலை என் உறவுகளே. யாருக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை. உங்கட்டு சரி சரி பேசுங்க ப்ரோ. நான் என்ன வணிகிட்டு இருக்கேன், என் தம்பி என்ன பண்ணியாம அவன் நல்லா இருக்கணும்டா. ஒரே விஷயம், காவல்துறை அதிகாரி ஐயா பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, நீங்க லைசன்ஸை சரியா வச்சுக்கோங்க, வண்டி ஆர்சி பூச்சி வச்சுக்கோங்க, ஹெல்மெட் தலைக்கவசம் போடுங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நீ அத்தனையும் சரியாக வைத்திருந்தால் நீ எந்த அதிகாரிக்கும் என் தமிழன் கைகட்டு நிற்க தேவையில்லை. சரிதானையா? நீ என்ன பண்றேன்னா லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல திருப்பு. வர்றவன் முட்டுவேன். பஞ்சாயத்துக்கு 10 பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து ஒப்போச்சுக்கிட்டு. எதுல விட்டேன்? வாயில. ஏய் என்னையா அது தீபாவளி சொன்ன ஜோக்கு காத்தியில சிரிக்கிற? சத்திரக்குடி மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவருடைய அன்போடு ஆதரவோடு சார்பாய்வாளர்கள் அவருடைய அன்போடு ஒத்துழைப்போடு அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர். கிராம நிர்வாக அலுவலர் இருக்காரா? மண் ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. உயர்திரு தங்கராஜ் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர். இவள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து மகேந்திரா வேனை 5 மணிக்கு எடுத்து, அந்த மகேந்திரா வேன் மின் டயர் கோட்டம் என்பதால் 25லே ஓட்டி வந்து சத்திரக்குடிக்கு முன்னாடியே ஊர் வந்துருச்சுன்னா அரியன் அந்த லைட்டை பார்த்து உள்ள போய் போட்டிருக்காடா உள்ள போலையும் சத்தியம் லைட்டை பார்க்க. நாங்க நடந்தது கேளு. ஒரு ஊர்ல நாடகம் பேசி நடந்தது. அவர் ஊருக்காரர் சொன்னார், ஏய் கொட்டாவை போட்டிருக்கோம் எம்கேஆர் சீரியல்லாம் எரியும், அங்கேதான் சாப்பாடுன்ட்டார். நாங்கள் அந்த ஊருக்கு போய் சாப்பிடும் போது அப்போத்தையும் தெரியாது சடங்கு விட. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எம்புட்டு அப்படின்ட்டாங்க. என்ன எம்புட்டு சம்பளத்தையும் கேட்குறாங்க. என்ன நான் அப்போ 3000ட்டேன். உங்கள் பேர் எம்கே ராதாகிருஷ்ணன் மொய் 3000 எழுதிட்டேன்.
நோட்டில். ஏன்னா இப்படிலாம் கேவலப்படுவான். ஆனால் எவ்வளோ கேவலப்பட்டாலும் இந்த நாடக உலகத்தில் கோமாளி ஓட்டு நடிக்கிறது அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குது. நன்றி நன்றி நன்றி. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். படபட படபட. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி. எத்தனை வள்ளியை நீங்க பார்த்துருப்பீங்க சின்னஞ்சிறு வயதுலேருந்து நாடகத்தில். ஆனால் வந்திருக்க வள்ளி அவங்க சிறப்பையும் அவங்க உயர்வையும் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு வந்திருக்க வள்ளி எம்ஏ இல்லை, அவங்க ஆத்தாப்ப இன்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றே பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு விவசாயம் இருக்கிறது. நாடக உலகத்திலே நல்ல குரல் வளருக்கு, உடம்பு வாக இருக்கு. ஆனால் நித்தம் அழுது புலம்புகிறான். நாடகரா வரக்கூடிய என் சகோதரன் மண்டையில் மசுர் இல்லை, அவன் தேய்க்காத கிரிம் இல்லை. போன வாரம் வியாழக்கிழமை செந்தட்டி அரைச்சி தேய்ச்சி எப்படியாவது அரிப்படுத்து சொரிஞ்சா மசுர் தலைஞ்சிரும்ன்றான். இப்போ புண்ணு வந்து புதுக்கு மருந்து போட்டு படுத்துக்கிறக்கா. என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த SP செந்தில்குமரன் அவர்கள் எப்படி தூக்கிட்டு போறேன் பாருவேன். இப்படி போறான், காத்தாட பாம்பை கொண்டு விட்டு விடுவேன். ஐயோ, செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து. ஆறுமணிய கலையரசு பெண்பாட்டு இசை அமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த S செல்வராஜ் அவர்கள் ஆறுமணியம் பெண்பாடல். ஹலோ ஹலோ ஹலோ. வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோழி, ஒற்றினையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மாகாளி, குலதெய்வம் மாகாளி. கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகு மனதினிலே இசைந்திருக்கு மகமாயி, கசிந்துருகு மனதினிலே இசைந்திருக்கு மகமாயி மகமாயி. ஒவ்வொரு பாட்டும் 2 வரி தான். ஆனால் 2 வரி படித்தாலும் மக்கள் உள்ளத்தில் இடம் பிடிச்ச ஒரே ஆறுமணிய சக்கரவர்த்தி நான் செல்வராஜ் தான். தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் சொன்னால் சரி. பார்த்தேன் ஆடு அகத்துக்குள்ள திங்குது என் அன்பேன். ஆனால் ஒரு வெகுளியான நல்ல மனுஷன். இந்த மிருதங்க வாசிக்கிற ஆளை எல்லாரும் கொஞ்சம் நேரம் கவனிங்களேன். வாயில் வெத்தலை இருக்கும். வாயில் வெத்தலை ஒரு ஆள் டெய்லி என்ன ஒரு 50 கிராம் 100 கிராம் போடலாம். இவர் 1.4 கிலோ 2.5 கிலோ சவக்கு சவக்குன்னு சண்டக்கடா அகத்தி கொலையை கடிச்சது மாதிரி. அன்னைக்கு அப்படித்தான் துப்புற ஆள் டப்பா வச்சு துப்பணும். பின்னாடி துப்பியிருக்காரு ஊரில் முக்கியஸ்தர் மேலேயே. அவர் எம்கேஆர் என்னங்கய்யா நீ எப்படி காசு வாங்குன்னு பார்க்குறேன்டா. இந்த மண்டையே என்னை துப்பிட்டேன். அப்புறம் காலையில் விழுந்து இனிமேல் துப்பணம் இருந்தால் தப்பா இல்லைன்னா லேட்டாக வேட்டியை நீக்கி விட்டு குளிச்சும் துப்பு உள்ளே இருக்க அந்த அகத்தி மரம் முளைக்கட்டு. என் அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த KA செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். அடிப்பாப்புல யோசித்தேன். காலைல வாரச்சிட்டு கட்டணுமே. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் நோட்டீஸை மட்டும் வாச்சிட்டு போனால் என்ன சொல்ல போகிறாங்க, நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? அந்த ஆளை பார்க்க போனால் அந்த ஆளை ஏமாத்திட்டு போயிட்டேன்டுவேன். ஆனால்
இந்த பக்கமேல கலைஞர்கள் மட்டும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அரை மணி நேரம் வாட்சு கைதட்டு வாங்குவதை விட அந்த படிச்சிங்க வந்த ப்ரோ 1 நிமிஷம் அதான் நின்றுச்சு. ஒரே விஷயம், எல்லா பாட்டுக்கும் எல்லா நடிகருக்கும் எல்லா ராகமும் வாசிக்க தெரிஞ்சாதான் நீங்கள் பெட்டிக்கு வர முடியும். எல்லா பாடலுக்கும் நடாமத்தினாத்தான் நீங்கள் மிருதங்கத்துக்கு வர முடியும். 5 வருஷம் கர்நாடக சங்கீதம் என்ன ப்ரோ? அதே மாதிரி எங்கள் அண்ணன் அங்குலாஸ் கம்பெனியில் அவன் தெரியாது, அவன் விளையாட்டு பையன், கருப்பா பொறுமப்பா பழைய ரெவடித்தனம்லாம் தெரியல. சொல்லட்டி அடிச்சு ஒரு நாள்லாம் கொட்டை பிறண்டுச்சுல கட்டை எனக்கு தெரியும். என்னட அது இருந்த இருப்புக்கு முருகா எங்கள் அண்ணே அன்னைக்கு ஆல்ரவுண்ட்னா இதான்ப்பா. இன்னைக்கு அதான் எங்கள் அண்ணே திண்டுக்கல் அங்குவிலாஸ் நாடக கம்பெனியில் பெரிய ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தினா அது எங்கள் அண்ணன் தான். அடுத்து பிரசிடண்ட்டுக்கு நிற்கிது எங்கள் அண்ணன். அதனால தான் ஒரு சாச்சு கும்பிடுது. எப்படி சாச்சிருவோம்ன்று. நீ நல்லா இருக்கணும்னே. அடுத்து என் மயம் பப்புன்னு போட்டாலும் நீ ஆல்ரவுண்டு வாசிக்கணும். இதே சேரை விடாமல் தூக்கிட்டு இப்போ உன்னை பார்க்கும்போது கல்யாண வீட்டில் முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி நீ இருந்த இருப்புக்கு இப்போ தண்ணி வண்டி ஓட்டுற மாதிரி அவ்வளோதான் விதி விட்டுச்சு. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோ. எப்பா ஒரு டேபிள் இல்லையாப்பா? இது வரால ஒரு ஆல்ரவுண்டு டேபிள் கேட்டேன். நான் சொன்னேன் சின்ன பையன் தான் அவன், என் தம்பி. டேபிள் இல்லையாமடான்னு அவன் அப்போ நான் வாசிக்க முடியாது ஆய்வுன்னேன். இளவட்ட 2 பேர் வந்தாங்க. என்னென்ன பிரச்சனை? டேபிள் இல்லை, மர சேர் இருக்கு, அதை தூக்கிட்டு வந்து போடுறான், வாசிப்பாரா? அவன் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மர சேரு அதில் உட்காந்துக்கிட்டு அவன் ரப்புன்னு சேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சாமி பாட்டு படித்தேன், வடக்கே வளநாடு அப்படின்ட்டு அவன் ஆடிட்டேன். மங்குன்னு ஆடிட்டேன். நான் தலையில் ஒரு அடி அடிச்சுட்டேன். சாமி அவங்க ஆடுறேன்னு நீ எதுக்குற ஆடுறேன். அப்புறம்தான் தெரியுது இந்த பயலுக்கு தூக்கிட்டு வந்தாங்கள மறைச்சாரு ஒரு கிளவி அதில் வச்சு சுடுகாடு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து அந்த பையன் நாடகத்துக்கு வந்தானே எந்த சேரு ஓட்டாலும் மோந்து வாதத்தையும் உட்காருவேன். சப்பாது வருதா, கதம்ப ஒட்டி இருக்கா. ஆனா நீ இருந்த இருப்புக்கு திண்டுக்கல் அங்குலாஸ் புகழ் எங்கள் அண்ணன் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டே செய்வார். முருக கைதட்டலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம இளவட்டம் ரத்தம் ஓடுது, கொஞ்சம் நல்லா திலுக்குன்னு இருக்க முன்னே நம்ம ஓடுவோம் வயசில். ஆனால் இங்கே இருக்க 4 பேர்த்த நான் எத்தனை தடவை வணங்கினாலும் ஈடாகாது. நான் அந்த நாடகத்துக்கு இந்த பெருமைக்காக சொல்கிறேன் கிடையாது, சைட் பார்வோடு தான். இந்த வயசுலையும் இந்த நாடக கலைகளை உழைத்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு இரவு கண்ணு முழிக்கிறதே பெரிய சீக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேர்த்தையும் வணங்குறேன் ஐயா. இந்த சின்ன நாகாட்சி இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடக்கூடிய யாதவ பொதுமக்களே, உங்களுக்கு ரொம்ப பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கலைஞர்கள்லாம் இந்த சின்ன நாகாட்சி கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் போடுற அன்னதானம் பெருசா இல்லை ஐயா. இவங்களுக்கு நாடக சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, இந்த சம்பளத்தை வச்சு ஒரு 15 நாள் இவங்க குடும்பம் கஞ்சி குடிக்கும் பாருங்க. இதுதான் சின்ன நாகாட்சி கிராமத்தால் கிடைத்த மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஐயா. தலைவர் தானப்பு? தலைவர் செல்வராஜ் அவரு தலைவர். இதுல ஒரு சின்ன ஒரு காமெடி சொல்றேன், இவரை சொல்லிட்டு சொல்றேன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற இவர் ஒரு தாள கலைஞர் மட்டுமல்ல, புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசகுடி தான் அவருடைய பூரிய ஊர். அந்த ஊர்ல உள்ள அத்தனை தெய்வங்களுக்கும் ஒரு பூசாரி யாருன்னா இவர் தான் அண்ணன் சண்முக அண்ணன் அவர்கள். சீன்தாளம்
உன் மேலே எரிச்ச மசில வருது. இங்கே வா, இங்கே வா. பூஜாரின்ட்டு நானும் பூஜாரி கோடாங்கி வரந்தேன். இங்கே வா, இங்கே வாங்க ப்ரோ. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உங்கள் கையில் விபூதி வாங்கிட்டேன், அவர் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் சண்முகம் சீன்தாளன் என்று கூறினேன். அதற்கு நீ என்னை என்ன நக்கல் பண்ணுறியா? டிங் டிங் நோ நைவா. இது அதிகம். ஐயோ, இது அதிகம். போய் மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு. மண்டி ஓட்டு தீவிரமாக வார்ம் அப் பண்ணு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் சிவகங்கை மாவட்டம் மல்லல தான் நான் படித்தேன். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரெலாம் வரும்போதே எம்எம் மாதிரி தான் இருக்கான். அப்படி வரும்போதே கூப்பிட்டு சும்மா கூப்பிட்டு அடிப்பாங்க. அரை மணி நேரம் ரத்துன்னு. அதில் நான் 6 படிக்கும்போது குமார் வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பரீட்சை பேப்பர் கணக்கு பேப்பர் திருத்தினார். முத்துப்பாண்டி அப்படின்றார். என் கிளாஸ் மட்டும் பட்டக்குன்னு டேபிளில் எழுந்திரிச்சேன். சொல்லுங்கள் சார், என்ன மார்க்கு அப்படின்றார். 17. அவனுக்கு ஒரு 36 அரை. 17 அடிச்சார். அடுத்து சித்திரச்செல்வம் அவன் எந்திரிச்சான் பட்டாக்குன்னு. எத்தனை மார்க்கு? 12. அவனுக்கு 40 சில்லற. ஆனால் தலைவன் படிப்பில் சும்மா கிடையாது. முட்டை இப்போத்தாண்டா செத்தடா. ராதாகிருஷ்ணா அப்படின்ட்டாரு. நான் விடலையே. வேண்டாவது இன் பண்ணி அப்படி சட்டையெல்லாம் தூக்கி விட்டு எத்தனை மார்க்குண்டாரு. நான் அப்படி கையை கட்டிக்கிட்டு 0 ஐயா அப்படின்னேன். எடுத்தது முட்டை. முட்டைன்னு 2 நாளோ 3 நாளோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். டைரியில் இருக்கு உள்ள. நினைச்சு அந்த வாத்தியார் தான் இவர் தலைவர். எனக்கெல்லாம் நீ அப்பன்னு சொல்றதுக்கே நான் என்ன செய்வேன்? நீ ஏன் இங்க பரதநாட்டிய கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க? இந்த அவங்கள அத்தாம் தோம் இவங்க உசுர கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரப்பு ரப்புன்னு. அவரு தலைவர் முட்டை. யாருக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி. பரிச்சை புழுன்னு எழுது. பார்த்துட்டு போய் எழுது. டேய், நீங்கள் வாட்டுக்கு அந்த இதை போய் செஞ்சிடக்கூடாது. நானும் மருந்து பண்ணி டான்ஸுக்கிட்டு இருந்தா இப்படிலாம் போவான். நீங்கள் வாட்டுக்கு காலையில் போய் குட் மார்னிங் டீச்சர்னு சொல்லிட்டு இருந்தா டீச்சர் 70 நாளைக்கு லீவ் எழுதி கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா சின்ன பிள்ளைகிட்ட ஏன்னு சொல்லக்கூடாதுன்னா அவங்க நம்ம என்ன செய்கிறதோ அதை செஞ்சுருவாங்க. செய்யக்கூடாதுப்பா. நீங்கள் எல்லாம் படித்து பெரிய ஆளை வரணும். சாரு உள்ளே வரும்போதே இவனுக்கு ஒரு சாகு வர மாட்டேங்குன்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படித்தான் சொல்கிறாங்க. வாத்தியார் உள்ளே வரும்போது நம்ம பையில பேசிக்கிறாங்க. இந்த வட்டால அறுப்பானடாவேன் அறுத்து இருந்தா சாப்பீஸ் எடுத்துட்டியா இந்த ஆமாம் அதை கட்சி அழிச்சிட்டேன் இன்னைக்கு கொன்றுவேன். அது உண்மையை பேசக்கூடியதே நான் பேசுகிறேன். நம்மளாம் அப்படி பேசியிருக்கோம். ஆனால் ஆசிரிய பிறந்தகை பொறுத்தளவு, என்னையை பொறுத்தளவு அப்பா அம்மாவுக்கு அடுத்து ஒரு அப்பா அம்மானா ஆசிரிய பிறந்தகை தான். எங்கள் குருநாதரை அன்றைக்கி பாடம் எழுதி கொடுத்து எனக்கு சொல்லி கொடுத்தனால தான் இன்றைக்கி உங்களோட ஒருவனாக ஒரு நாடகத்திலே நகைச்சுவை நடிகராக பவனி வர காரணமாக இருந்தது என்னுடைய குருநாதர் ஆசிரியர் தான். தலைவர் எங்க நீ அது டேப் அடிக்காம வச்சிருக்க போறாங்க. எனக்கு என்னமோ அந்த சீர் சரியில்லை. வெட்டி எங்கிட்ட தூக்கி எறிய போகுது. நாட வேணாம்ட்டாங்களா? அது கண்ட்ரோல். உள்ள தண்ணி வருதான் யாருக்கும். என்ன சொன்னப்பா? எப்பாய் ஏ சித்தப்பு என் தலைவரே என்ன சொன்ன? ஒரு வண்டி வந்து உள்ள தண்ணி போட போறாங்க. அதேப்பா எங்கப்பா? போப்பா நீ உள்ள போய் 2ஆம் நம்பர் ரூம்ல பாடு. நரஸ் மேடம் 420 இன்செக்ஷன் போட்டு விடுங்க. உங்க கப்ளிங்க லேசா ஓபன் பண்ணுங்க.
ஆடலரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அன்பு சகோதரி, தங்கமான பெண்தான். ஆனால் இந்த பெண் எவன் பொண்டாட்டி என்று தெரியவில்லை. அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? அவ்வளவுதான், சாம்பிராணி போடுவேன். சாம்பிராணி. புதுக்கோட்டை எம் மாலா தேவி அவர்கள் டான்சன் கமி சாங் இருக்கா ப்ரோ? எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். இயற்கையின் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் இணைவாரே என் காதல் வெல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீட்டான், நல்ல அழகி என்றே, நல்ல அழகி என்று. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையிட்டான், ஒரு கவிதை என்றேன், ஒரு கவிதை என்றேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. உன் மேல எனக்கு எரிச்ச மாதிரி வருது. ஏப்போ உனக்கு இது போனே 16 வயசு பிள்ளைக்கு இதுதான் சொல்றேன். அன்னைக்கு 70 வயசு இருக்கும். நான் பார்த்தது அது வெளியே வந்து பல்லு சட்டை எடுத்துக்கலான்னு கேட்டுச்சு வந்துட்டேன். அளவுக்கு என்ன பண்றது? நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. உண்மையிலேயே ஒரு மாட்டு வண்டின்னு ஓடும்போது 2 காலையும் நல்லா இருக்கணும். ஒன்று ஓடிட்டு ஒன்று ஓட முடியலைன்னா அவன் வெற்றி வர முடியாது. ஆனால் நான் ஒரு காலையாக மஞ்சுரட்டிலே விளையாண்டு கொண்டிருந்த காலத்திலே நானும் விளையாட்டு மாடுதான் உன் கூட சேர்ந்து சரிசம விளையாடுவேன் என்று நிரூபித்தான் ஒரு கலைஞன். எங்கள் அண்ணே காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன். எனக்கு எவ்வளோ அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்களோ அதை எங்கள் அண்ணனுக்கும் கொடுக்கும்போது அதில் இருக்க மகிழ்ச்சி எனக்கு வேற எதிலும் கிடையாது. மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சாமியை அழைப்போம். நான் உன் தம்பி தானே. சின்ன நாகாட்சியில கருப்பேன், இந்த முத்துமாரி அம்மை, அந்த நொண்டி சாமி, அந்த ஒத்தக்கால சப்பானி, ஒரு கால நொண்டியான் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா 18ஆம் படி பெரிய கருப்பு. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் சின்ன நாகாட்சி கிராமத்தில் கண்டெடுத்து, நம்மளுக்கு அந்த காலத்தில் கோயிலே கிடையாதே, சாமி கும்பிட்றதுக்காக பக்கத்தூருக்கு போகும்போது இங்கே என்னடா மயிர் மங்கலம் உங்களுக்கு சாமி அப்படியெல்லாம் பேச்சு வாங்கி நம்ம ஊரில் தெய்வம் இல்லையான்னு இந்த சாமியை பூரா கண்டெடுத்து இன்னைக்கு இருக்க சந்தையில் பூரா சந்தோஷமாக தெய்வத்தை வணங்க வச்சது யாருன்னா முப்பாட்டேன். முப்பாட்டைங்களை மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சாமியெல்லாம் இன்னைக்கு வீரம் குறையாம இருக்கா? சின்ன நகாட்சியில இருக்கணும். எங்கெங்க நான் சாமி கூப்பிடும் போது வருதோ அந்த ஊர்ல துடியா தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதுலயும் உண்மையா சாமியாரால உம்பிட்டு விபூதியை போட்டா நின்றுக்கிட்டு புசு புசுன்னு போய் நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேன். கட்டிங்க போட்டு ஆடுறவன ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாளா ஆடி அவனுக்கா இறங்கினாத்தேன். அதுக்காக நான் உள்ள பார் ஓப்பன் பண்ண முடியாது. சாமி வரணும். அல்லோ 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 அங்கே ஏக்குது சத்திரக்குடியில, இங்க இன்னர் ஏத்து போறோம் சாலு. அல்லோ 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 சேது 14 சேது 14 பொல்லாத சிவகங்கை நாடு 5 சடை பரசி வர உனக்கு அழகு சடையும் பின்னி வர என் சிவகங்கை சீமைய காத்து கொண்டிருக்கும் வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் சின்ன நகாட்சியில் உள்ள உன் தங்கச்சி முத்துமாரியும் உங்க அண்ணன் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு நான் வீரம் குறையலடா, நான் நாட்டு மக்களை காமாடு தலைமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் சின்ன நகாட்சி கிராமத்துல எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரை என் தாலிய நிறைச்சவே
சின்ன நாகாச்சி சத்திரக்குடி ஏரியாவில் நீ தரும முனின்னு பேரு வாங்கணும். பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா ஏ பொல்லாத தருமமுனி நீ பரிதேசி வேஷம் போட்ட மாட்டாட்டா. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலத்துல இந்த சின்ன நாகாட்சியில எப்படி வாழ்ந்தாங்க? குடிக்க ஒரு நில்லே உங்களுக்கு நிம்மதியா குடிக்க கஞ்சி இல்லே, கையெடுத்து கும்பிட சாமி இல்லே, பிறப்ப நல்லா பிறங்கோடியக்கிறேன் பங்காளி எல்லாம் ஒத்துமையா சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரும். இந்த சத்திரக்குடி ஏரியாவில் 13 வருஷம் பாராமழை இல்லை. இங்கே பஞ்சந்தாங்களே ராமநாடு மாவட்டம் பஞ்சம் போகுதுடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சந்தாங்களே பிள்ளைகளுக்கு பசிந்தாண்டா பொறுக்கலே. அப்ப கிளவி தலைய விரிச்சு போட்டு கூப்பிடுங்க பெரிய கருப்பூச்சாமிய. அப்போ ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி சின்ன நாகாட்சியில தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலி கீரை புடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடையிலையும் மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை புடுங்கி பிள்ளை வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே சின்ன நாகாட்சியில உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறையா? ஆதி நாளையில நம்ம கிளவி ஓடையில இந்த சின்ன நாகாட்சி கிராமத்துல உள்ள சாமிக்கெல்லாம் நம்ம கிளவி சொன்னுச்சான் கிளவிங்கிட்ட, நம்ம இங்கே மாலையும் தேங்காவும் மணியும் நம்ம பூஜை ஜாமானு இங்க வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் அயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வரையத்தி கருப்பனுக்கு வளர்த்த கரிமாட 2 பூட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டனம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவை மதுரை தள்ளாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் முத்துமாரிக்கு அன்னக்கல்லு ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழமை மதுரை தேர் முட்டி வீதிக்கும் அங்க கோட்டு உருமாளுக்கு என் கருப்பனுக்கு கொரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி வண்டியில கனத்த வாரையத்தி அங்க உள்ள மாட்ட 2 பூட்டிய மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில 2 மாடும் காலம் முன்ன வைக்க பயப்படுதுடா. அப்ப நம்ம கிழவன் சொன்னானா வண்டி நகரலின்னு சொன்ன பூவடக்கி பாண்டி முனி வண்டிய மறிச்சு நிக்கிறேன். அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டிட்டு வேண்டிய சின்ன நாகாட்சியில உள்ள என் கருப்பனை காணமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில நம்ம கிழவன் உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான். சின்ன நாகாட்சியில உள்ள சாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. 1000 பாட்டுல சாராயா எப்ப 1000 பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயா என் ஜீமாம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. ஆளுயர விச்சருவாய்
என் 18ஆம் படியா அடாலுயர விச்சருவா உனக்கு வெள்ளியும் புடி அருவா விளையாடுதலாக்கி நாட்டுல நீ 18 ஆடர்களையும் படிக்கட்டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் சின்ன நகாட்சியில இந்த நாட்டு மக்களும் மகிமையை அறியணும். என் 18 படிக்கிறப்பு கொஞ்ச நேரம் சின்ன நகாட்சியில விளையாட புறப்பட்டாண்டா இந்நேரம் கள்ளி சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிஜரி நல்ல கம்மாயா உனக்கு 600 நல்ல வருஷமா எனக்கு கட்டடா வேணாம்டாய் இந்த வெட்ட வெளி வெயிலும் பொட்டலுதான் உனக்கு படுக்க உனக்கு 600 வருஷமா சீமக்கருவ உடம்பரம் தாண்டா படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி கள்ளிசரி மந்தையில என்ன வத்தல என்னை என் நாடு பூரா பேரு வாங்க வச்ச என் கள்ளிசரி காளிமுனி ஐயா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடாய் பரப்புட்டாண்டா கலிசரி எல்லைய விட்டு சின்ன நகாட்சியில உள்ள கருப்பனை பார்க்கத்தாண்டா என் கலிசரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா உனக்கு வீச்சருவா கருப்பு தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் என் 18ஆம் படியா வீச்சருவா நீ அள்ளி கொடுத்த சாம்பலும் எரிஞ்ச ஈட்டி ஒரு நாள் வீண் போகலாட்டா எரிஞ்ச நல்ல புடியருவா சாமி புடியருவா எது தாடும் வீச்சருவா கருப்பு வீச்சருவா கொஞ்ச நேரம் விளையாடு கொட்டிய விட்டு கருப்பை கொட்டிய விட்டு அலறுதடா உன்னாருவா அலறுதடா நாடு கொடி வாராண்டா எங்க கருப்பு கொடி வந்துட்டானா எங்க கருப்பு இந்த பையனை கொஞ்சம் விபூதி போடுங்க. தெய்வம் எங்கே தத்துருவமா துடியா இருக்கோ அங்கே தான் வரும்னு சொன்னேன். இங்கே இருக்கு. சாமி அழைக்கிற நானும் பப்புன்னு கிடையாது. முகத்தில் போட்டிருக்கிறதே பவுட்ரு. நாங்கள் பரம்பரை கூடாங்க. எங்கள் ஐயா என்கிட்ட தான் இருக்காரு, என் ஜாமி என்கிட்ட தான் இருக்கு. இன்னும் விடிய காலம் 5 மணி வரைக்கும் ஜாமி எங்கிட்ட தான் நிற்கும். யாரும் போகக்கூடாது. சாமியான ஆள் மட்டும் போகக்கூடாது. அவனை அப்படியே படுக்க போடு. அப்புறமேல அழைப்பேன். அவனை வச்சுதான் இன்னைக்கு ஃபுல்லாக சாமி ஆட்டமாகத்தான் இருக்கும். நாடகத்தை மாற்றிட்டேன். வள்ளிதர்மன் கிடையாது. சின்ன கருப்பு பெரிய கருப்பு. ஏன்னா
உண்மையிலேயே ஜாமி அழைக்கிறவன் அவன்கிட்ட ஜாமி இருந்தாத்தான் உங்க ஊர் ஜாமியை தூக்கும். விளையாட்டுக்கு ஜாமியெல்லாம் கூப்பிட முடியாது. ஆனால் தெய்வம் துடியா இருக்கு. எல்லாருமே அந்த தெய்வத்தை வணங்குங்க. வந்திருக்க அத்தனை பேருக்குமே எந்த குறையும் வராது. கருப்பையும் காத்து தரேன். நன்றி, வணக்கம். அடே இதுக்குன்னே கூப்பிட்டு வந்திருப்பான் போல அவன். அடே அவனை விபூதி போட்டு இது பண்ணுறா, தண்ணியை கூடுறா. அது ஒன்றும் பண்ணாதடா, நம்ம ஜாமி தான்டா. கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுவேன். நீ என்ன மஞ்சூட்டு மாடா கொண்டு வந்த? அங்கிட்டு போடா. நீ ஏன் ஜாமி எந்திரிச்சுவேன் போடா. ஒன்றும் பண்ணாதடா, அவன் நல்லா இருப்பான்டா போடா. ஏன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் பார்த்துருப்பீல்ல. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் பார்த்தாலாம் கை தூக்குங்க. போதும் போதும். விபூதியா போறீங்க போடுறாடா, ஒரு மாதிரியா போறேன். அந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தில் நான் கறிமூட 2, எலும்புச்சம்பளம் 51, செம்பு 7, வாழைப்பழம் ஒரு 50 எல்லாம் சொல்லிவிட்டேன். சேவலை சொல்லாமல் விட்டுவிட்டேன். சாவை சொல்லலை. சின்ன கருப்பு அருவாமலை நின்றுக்கிட்டு கேட்குறேன், எனக்கு சாவை வேணும் சாவை வேணும்ட்டேன். ஊருக்காரர்கிட்ட சொன்னேன், சாவை வாங்கலை தம்பி ராதா அப்படின்ட்டாங்க. ஒரு இலவட்ட போய் நான் வச்சுருக்கேனே சாவை, சாமிக்காக நான் கொடுக்குறேன், தெய்வம் என்னை நல்லா வைக்கணும்ட்டேன். நான் சொன்னேன், சாமிக்காக சாவை கொடு, உன் குடும்பம் நல்லா இருக்கும்டா. விடுவிடுன்னு போனேன். ஒரு பஞ்சாரத்தை திறந்தேன், ஒரு சாவலை கொண்டு வந்து கொடுத்தேன். சின்ன கருப்பு பிடிச்சி கடிச்சான் பாரு, அப்போ உடம்பு பூரா ரத்தம். நான் இறங்கினோடனே கை கொடுத்தேன். செய்வோம் உண்ட சுடியா இருக்குடா, சேவலை கடிச்சு துப்பிட்டேடான்ட்டு அவன் அழுகிறியான். சின்ன கருப்பு போட்டவன். ஏன்டா நீ வேற, அவன் கொடுத்த சேவை சண்டை சேவைடா. அதுலேயும் முட்டை போய கத்தியை கலட்டாம கொடுத்துருக்கேன். கத்தியோட வெட்டி இருக்குன்னு ஐயோ கொல்ல பார்க்குறாங்களே. இது என்ன பைக்கில் போகும்போது நினச்சி எப்படி கொடுத்துருப்பியா, அவனை எப்படி வெட்டி இருக்கும். நெஞ்சு பொழந்துருமியா என்ன நீங்களா தம்பி. சேவை வெட்டிருச்சு, முடிஞ்சு. அவன் பெதுக்கு மருந்து போட்ட ஆத்தியாச்சு விட்டு. இங்க பாரு என்ன எருமை. தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது மென்னந்தி கிராம மண் கண்டெடுத்த சாலனி இசையகம். மென்னந்தி சாலோனி. மென்னந்தி சொந்த ஊர் என்று சொல்லுமா, சாலனி மைசரி. மென்னந்தி சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டு தான். அதுக்கு சாலனி மைசட்டு இதுதான்டா. பட்டி தொட்டி வாங்குது பேர் தான்டா. சாலனி மைசரி அழுக வளமுடன் 100 ஆண்டு வாழ வேணையா. அதுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் நகைச்சுவைக்காக என் தம்பியை எல்லாத்தையுமே தான் விளையாடுவேன். ஆனால் மைசெட்டு போடுறது அவ்வளோ ஒரு கடினமான வேலை. எல்லாரும் சொல்லுவேன், அவன் பாட்டு மெமரியை சொல்லி விட்டு போவேன், படிச்சுக்கிட்டே இருக்கும்னு. ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு ஊரில் போய் அவங்க ஒரே ஒரு விஷயம், என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ இந்த வாகனத்தை ஓட்டி வராங்கல்ல டிரைவரு, உங்கள் ஊரை நம்பி இந்த மேலக்காரங்க வருவாங்க, மைசெட்டுக்கார வருவாங்க. இவங்களையெல்லாம் உங்கள் சாமியாட்டம் முளைப்பாரி தூக்குறதுல இதுலேயே நீங்கள் கண்ணோட்டமாக இருக்கீங்க. இப்படி உள்ளவங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட மறந்துடாதீங்கய்யா. மைசெட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என் தம்பி கைதட்டுறாருன்னா 3 நாளாக கஞ்சி குடிக்கலாவே. ரொம்ப கஷ்டம். என்னப்பு அவங்க போய் கேட்க முடியாது. போய் கேட்கலாமா, ஐயா நாங்கள் மைசெட்டு போட வந்தாலும் சோறு போடுங்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிருக்கேன். அவன் சொல்லியிருக்கேன், நானே விருந்தாடி வந்தேன், எனக்கே சோறு கிடைக்காம அந்த புண்டை கதவை பூட்டிட்டு முளைப்பார்த்திட்டு போயிட்டான். அப்போ உண்மையிலேயே என் தம்பியெல்லாம் நல்லா இருக்கணும். முதல்ல மைசெட்டு போகிற ஆளுகளை ரொம்ப இழிவாக பேசுவியே. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, மைசெட்டு போகிறார். மைசெட்டா இன்னைக்கு மைசெட்டு போகிற ஆள் தான் பெரிய ஆள். நீ பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மைசெட்டு போகிற ஆளுகளை கொஞ்சம் கேட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க யோசிப்பாங்க. மாப்பிள்ளை மைசெட்டு போகிறாரு, மைசெட்டு ஜாமியா ஒரு 50 லட்சத்துக்கு வச்சுருக்காரு, பிள்ளைய காப்பாற்றிடுவேன், ஆனால் அவன் நோண்டுறது சரியில்லை, இதுவே குண்டக்க மண்டக்க திருவுறேன், நம்ம பிள்ளைய முதல்ல ஊரில் அனுப்பி விட்டா எப்படி
புண்ணு வர விட்டுருவேன். அவன் பாட்டுக்கு ஷார்ப்புன்னு சொல்லிட்டு அங்கே சர்ப்புன்னு. சாலனி இசையகம் மென்னந்தி சாலனி மைசெட்டுக்கா எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுங்களேன். நீங்க தட்டக்கூடாதுடா. அதான் நாங்க தட்டணும். ஓ பள்ளிக்கூட ஆண்டு விழால வந்திருப்பாங்க. அவங்க முந்திக்கிட்டாங்க இப்படி இப்படின்னு. அதற்கு அடுத்தபடியாக கொட்டை கொட்டை போடணும்னா ஒரு வாரம் ஆகும். அப்படி நெருக்கலா வச்சு தூத்த விழுந்தா கூட இறங்காது. இப்போ சிம்பிள் 4 தகரம் ஒரு துணி கட்டி விட்டு எவ்வளவு கொட்டைக்கு 37,000. ஆனால் அந்த கொட்டை மட்டும் 40 வருஷத்துக்கு பேரன் பேத்திலாம் போட்டு பொழைச்சிக்கலாம். தகரம் எங்கே கரைய போகுது? ஆனால் அழகாக கொட்டையை போட்டிருக்காரு எங்கள் அண்ணன் PR பாண்டி மதுரா சாமியான பந்தலகம் சத்தரக்குடி இருக்காரா ப்ரோ? கொட்டக ப்ரோ பாண்டியனே அவரு கேட்பார்ல, ஏன்டா வெண்ணமேனே மைசெட்டுக்கு மட்டும் பாடின எனக்கு பாடலைன்னு. மூங்கி கம்பூண்டிருக்கு தகரந்த மேல கடக்கு கித்து தட்டிய காணோம் ஐயா பாண்டி ஐயா கித்து தட்டிய மறந்துட்டே. இதுக்கு மேல காசை வெட்டி போட்டுருவாங்க. எங்க அண்ணே PR பாண்டி அண்ணே மதுரா சாமியான பந்தல் சத்திரகுடி பாண்டியனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள், கோகுலம் குரூப்ஸ் யாதவ சங்கம் மற்றும் கோகுல மகளிர் மன்றம் சின்ன நாகாச்சி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, நாடகத்தில் நடிக்கும்போது நான் 19 வருஷம் ஆச்சு. அப்பெல்லாம் ஒரு நடிகன் நீங்கள் உங்களை மாதிரி உறவுகள் பார்த்துட்டு போய் தான் சொல்லணும். சின்ன நாகாட்சியில் ஒரு பப்புன்னு வந்தாங்க, ஆள் பார்த்தாக்கள் செம்புரியாட்டு வெட்டுலாம் வெட்டியிருந்தாங்க மண்டையும் கிட்டையுமா. அவன் என்கிட்ட இந்த கீழாட்டுக்காரன் நான் கழிச்சிருங்க மானாமர பக்கம் நல்லா பண்ணிட்டான்டா, நல்லா ரப்புன்னு இது பண்ணிட்டேன். அப்போத்தான் பக்கத்து ஊருக்காரர்கள் எனக்கு நாடகம் கொடுப்பாங்க, பேர் வாங்கினான். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு கலைஞனும் இன்னைக்கு உடனே உலகத்தில் உள்ள தமிழனுக்கெல்லாம் தெரிய வைத்தது யூடியூப் சேனல். மறக்க முடியாது. ஆனால் அவங்களே மறக்க முடியாது. என்னை வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டே நம்பாள் சம்சாதிக்கிறாங்க. குக்குரே குட்டே. ஏன் அன்பு தம்பி, உங்களை எல்லாமே இன்னைக்கு எல்லாருமே மன கஷ்டம் இல்லாத ஆளுகளாம் இருக்கீங்களா? அப்புறம் எங்க நாடகம் பார்த்தோன்னே மனக்கவலை போகுது அப்படின்னு சொல்றாள்லாம் கைதுக்குங்க. இதுல எத்தனை பேர் கம்பு கூட்ட முடியாது இருக்காம இருக்கு? போதும், இது நகைச்சுவை தான், சிரிச்சுக்கிறோம். ஆனால் உங்களை கவலையெல்லாம் போக்குவதற்கு காரணம் எம்கேஆர் அல்ல, இவர்களை போன்ற கலைஞர் அல்ல. இவர்களுடைய உழைப்பையும் இவருடைய நடிப்பையும் வீணாக்காமல் ஒளிப்பதிவு மூலம் கிவ்வென்று இழுத்து ஜவ்வென்று உட்கார்ந்து லேப்டாப்ல கனெக்ட் கொடுத்து அதை எடிட்டிங் செய்து கண் விழித்து உலகத்தில் உள்ள தமிழன் கைபேசிக்கெல்லாம் அனுப்புகின்றான். அவன் யார்? ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அதனை தொடர்ந்து எனது அன்பு தம்பி நாடகத்தில் இருக்கேன். ஆமா, என் சீமா மையன் நீ தானே இங்க தகத்தை நடிக்கிற. அதுக்கு நீ வீட்டில் இருக்கும்போது விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன், சிலிண்டர் தூக்கிட்டு வரேன்னா உங்க வீட்டுக்கு வேலை ஆக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு நாடகத்தில் இருக்கேன். ஆமா, நீ பெரிய ஊமத்துற மறிவில்ல. அன்பு தம்பி KS மீடியா அருண், அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல, முகம் வாங்கி போயிடுவான். நன்றி தம்பி. தம்பி தம்பி ஹலோ ப்ரோ. என்ன என்னை மதிக்கவே இல்லையே ப்ரோ. நானும் உள்ள போய் பேசிக்கிட்டு இருந்தா நாடகம் நக்கின மாதிரி இருக்கான். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் குருநாதர் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு வயசானவங்களையும் குழந்தைகளையும் யாரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க அன்பாலயத்திலே எங்கள் வாத்தியார் நான் நல்லா இருக்க நிலைமையிலே இல்லை. அதுதான் ஒரு வருத்தம். இங்கே இருக்க அத்தனை பெரியவர்களும் வயசானவங்க இளைஞர்கள் அத்தனை பேருமே என்னுடைய வாத்தியாராக நினைக்கிறேன். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம்
வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி, அவர் பேர் மணி. மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து அப்படியே போனீங்கன்னா தாயமங்கலம் ரோடு வரும். தாயமங்கலம் ரோட்டில் பிள்ளத்தி விழாக்குளம், அதுக்கு நடுவில் உள்ள சின்ன கிராமந்தேன். 5 வீடு தான், 5 வீடு தான். எந்த ஜாமியும் கும்பிட மாட்டாங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா? நல்ல ஒற்றுமை. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். ஒரு சேவை போய் எதிர்த்த வீட்டில் பிடிக்காத வீட்டில் திண்ணையில் படுத்துருக்கு. அவன் பார்த்துட்டு ஒன்று இந்த சேவலை விரட்டி விடணும், இல்லைன்னா சேவைக்காரன்ட்ட வந்து சண்டை ஓடணும். காலையில் இந்த திண்ணையை அடிச்சிட்டேன். இந்த திண்ணை இருந்தால் தானடி சக்காலத்தி மகன் சேவை வருவான். அப்போ எவ்வளோ அறிவான ஊருவாள். ஓட்டில் போய் ஒரு வெடக்கோழி உட்காந்துருக்கு. ஓட்டில் ஓட்டை பிரிச்சுட்டேன். ஓட்டை பிரிச்சுட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கேன். ஆனால் உன் கோழி ஓட்டில் ஏறக்கூடாது. அதான் அப்படி ஒரு கிரிமினலான ஊர். அந்த ஊரில் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னா, காசு வெட்டுதல், மண்ணவாரி தூத்துதல், மாசாணியம்மன் கோயில் மிளகாய் அரைத்து அப்புதல், 3 வேலைகளும் செவ்வண்ண செய்கிறார்கள். ஆனால் அந்த 5 வீடு எப்படி இருந்தாலும் அந்த 5 வீட்டை இன்னைக்கு அகில உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் உலகத்திலே பெத்த தாய்க்கு பெருமை சேர்க்கணும், இல்லைன்னா பெத்த தாய் தகப்பனை வாழ வச்சு அழகு வாக்கிறவன் தான் மனுஷன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் பெருமை சேர்த்துட்டேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாளையம் என்ற ஒரு பெரிய இல்லம். அதில் யாரு வேணாலும் வரலாம். உறவு இல்லை, என்னால் பசிப்பதற்கு உணவில்லை, பசிய போக்க உணவில்லை, என் கூட பழக என் உறவுகள் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுக்கும் MKRம் அன்பாளையத்தில் உள்ள மக்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. என் ஆயுள் உள்ளவரை பார்த்து கொள்ளுவேன். MKR அன்பாளையத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு, உங்கள் சாமி உங்க அப்பா அம்மா அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுங்க ஐயா. ஆனால் சினிமா டேய் இவனை வீட்டுக்கு போய் சொல்கிறான். நான் சினிமா நடிகர் ஆகிட்டேன், போயிடலாம் போய் நடிச்சிட்டேன் ப்ரோ. சினிமாவில் நடிக்க 1000 இளைஞர்கள் பசி பட்டினியோடு காத்து கிடக்கிறார்கள். இந்த நாடக கலையை காப்பாற்ற இங்கே இருக்க இந்த உறவுகளும், நாடக நடிகரை தவிர சினிமாவில் உள்ள கலைஞன் திறமை உள்ள பெரிய ஹீரோவெலாம் நாடகத்தில் வந்து பப்புன்னு போடுவாங்களையா? போட மாட்டாங்க. ஆனால் சினிமாவில் நடித்து காசு கொடுத்தாலும் ஏழைக்கு உதவியாக இருக்கும். இந்த நாடகத்தில் நடிக்கும் போது என் மனதும் சந்தோஷமாக இருக்கு. இந்த கோமாளி வேஷம் போடுறது, சினிமாவுக்கு போனாலும் ஆயுள் உள்ளவரை நாடகத்திலே கோமாளியாக இருப்பேன். அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன்னு காமி. மற்ற பல வேடங்கள் தாங்க முடியாட்டா கீழே ஓட்டுக்கிட்டு அப்புறம் காலையில் தூக்கிட்டு போகிறேன். இப்பொழுது உள்ளே போயிட்டு அந்த சூத்துவத்தி பயலையும் அந்த அடுத்தையும் பொண்டாட்டி இந்த கப்ளிங் மண்டையும் அனுப்பி விடுறேன். எச்சுக்கலை பயலாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சப்புன்னு முத்தமாக கொடுத்துட்டு இருக்கேன். என்னை பார்த்தா லேடிஸ் மாதிரி தெரியல ப்ரோ. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க, சொன்னா நாட்டில தான் ஏத்துக்கிட்டாங்க. நான் நல்லத செஞ்சா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஒரு ஆளு இப்ப என்ன பாட்டுல படிச்சேன், அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஒரு கெடா வளர்ப்பாரு, ஒரு ஆட்டுக்காரர் உரிமையாளர் வளர்ப்பாரு. அந்த கெடாய்க்கு அகத்தி கொலை, புண்ணாக்கு, கோதுமை தவிடு, இவன் திங்கிற கடல மிட்டாயி, வாழைப்பழம், மிச்சரு எல்லாத்தையும் கொடுப்பேன், தின்றான்.
ஆனா அவனை நம்பாது. ஆட்டி வியாபாரி வர்றாரு அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும் அந்த கிடாய்க்கு. ஏன்னா அந்த ஆளு சும்மா இல்லாமல் இந்த கறியை பார்க்கறதுக்காக தொடையை பிடிப்பேன். அப்புறம் வெதரை அப்படி பிடிச்சிருக்கோங்க. அப்புறம் இங்கிட்டு போய் தாவாங்கோட்டையை என்னென்னமோ பண்ணுவார். அப்போ அந்த ஆடு நினைக்கும், கடா மலக்கும் போது இவன் கூட இப்படி நம்மளை செய்யலை, இவன் நல்லா மசாஜ் பண்ணுறானே. ஆனால் அந்த கீரை முண்டைக்கு காலையில் 5 மணிக்கு உன்னை அறுத்துருவேன்னு தெரியாது. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தாடு நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, சொன்னா நாட்டுலதான் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஒண்ணுக்கு இருக்க எல்லாருமே போயிட்டு வாங்க பூ, நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வாரேன் பூ. ஒண்ணுக்கு இருக்க போறவங்கெல்லாம் போயிட்டு வாங்க பூ, நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வாரேன் பூ. பெட்டிக்கார அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அப்புறம் மிருதக்கார அண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாம் சிம்பிளாவே முடிச்சுக்கிறீங்களே. நல்லா இருக்கீங்கல்ல? ஆளோடக்கார அண்ணே, ஆமா தலக்கார தாத்தா, சாரிக்க தலக்கார அண்ணே, நல்லா இருக்கீங்களா? அண்ணேன்னு சொல்ல மனசு வரலங்க. ஆமா, மைசூர்கார மச்சான் நல்லா இருக்கீங்களா? ஓஹோ, அழகா இருக்காருப்பா மைசூர்கார மச்சான், ரொம்ப அழகா இருக்காரு. அல்ல இன்னரை மட்டும் வச்சுடுங்க மச்சான், இன்னரை வச்சுட்டு பேச குறைச்சி விட்டுருங்க, நல்லா இருப்பிய. அப்புறம் நீங்களும் நல்லா இருக்கீங்களா அண்ணே? அப்பாடா. அப்புறம் வீடியோக்கார அண்ணே, வீடியோக்கார அண்ணா நல்லா இருக்கீங்களா? அவர் கையை தூக்கிட்டாரு. அப்புறம் வந்தமா 4 ஆட்டம் ஆடணுமா? போனமா எனக்கு ஒரே அமைதியா இருக்கு. திருவாரூர் தேரே பக்கம் வாடி, திருவிழா உனக்கு வைக்கவாடி, பக்கவாடி திருவிழா உனக்கே கிட்டவாடி. அவள உருட்டே வண்ணவாடா, என்ன சிலையா இருக்கிறேடா, தென்காசி போவோம் வரியா, சிவனேரி உனக்கு முறையா, மதுரைக்கு போவோம் வரியா, அங்கே மீனாட்சி உனக்கு முறையா. அரேஹா 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 அரேஹா, திருவாரூர் பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி.
ஜல்லிக்கட்டு பாப்போமா ஜல்லிக்கட்டு பாப்போமா ஜல்லிக்கட்டு பாப்போமா ஜல்லிக்கட்டு நமக்கு இருக்கு கைது கட்டி இங்க இருக்கு ஊருலா போவோமா ஊரை சுத்தி பாப்போமா ஊரூரா போவோமா போய்கிட்டு தானே இருக்கோம் வரும் தேரே பசமாடி திருவிழா உடைக்காக்கிட்டு வாடி அவையபுரத்து வனவாடா திருவிழா சிலையா நிற்கிறேனா அன்னை நன்றி ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி ஐ லைக் யூ தானே சொன்னார் தப்பா ஒன்றும் சொல்லலையே கருப்பா இருந்தாலும் அழகாத்தான் இருக்காரு ஒன்றும் தப்பு இல்லை அவடுக்க பெட்டிக்கார அண்ணே சொல்லுதா ஒன்று முடிச்சிருக்கோம் இன்னொன்று போடுறோம் இன்னொரு போட்டு விடு கோவக்கார மச்சானும் இல்ல கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்ய மச்சானும் இல்ல சிரிச்சிடுவார் உரைச்சிடுவார் சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சின்ன சின்ன கேட்ட செய்வார் கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்ய மச்சானும் இல்ல
கூட்டுறோமாக எல்லா